நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 28/1/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் தை மாதம் 14ஆம் தேதி, ஜனவரி மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30. குளிகை 10:30 மற்றும் 12. யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று பிற்பகல் 2:36 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று காலை 7:42 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. யோகம் இன்று காலை 6:35 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 7:42 வரை சித்திரை, பின்பு சுவாதி. மேஷம். மேஷம் ராசினியர்கள். இன்று குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும். புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள். கேட்ட இடத்தில் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரக்கூடுங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். மனசாட்சிப்படி செயல்படுவீர்கள். இன்று குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழல் கண்டிப்பாக நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் வரக்கூடுங்க. சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். ஒரு சில பணியின் காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. இன்று விருந்தினர் வருகை இருக்கக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். மனசுக்குள் மகிழ்ச்சி கொடுங்க. காதல் திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்லும். திருமணத்தில் போய் முடியும். பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கல்வி பற்றிய புரிதலை நீங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அது மட்டுமில்லை, பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், முருகப்பெருமான் வழிபாட்டையும், விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கூடுதல் பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். இன்று நீங்க நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். பரணி. இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடுங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடுங்க. என்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நான் என்றே சொல்ல முடியும். கிருத்திகை. என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றி கொடுப்பீர்கள். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். விருந்தினர் வருகை என்று இருக்கக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. வியாபாரம் விரிவாக்கம் தொடர்பான பணியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று நீங்க புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளித்து விட முடியும். எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ள கூடுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டாகும். உறவினர்கள் நண்பர்கள் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார்கள். அரசாங்கம் உங்களுக்கு அனுகூலம் உண்டாக கொடுங்க. வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயம்படி நடந்து கொள்வீர்கள். புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படக்கூடுங்க. வேன் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பதுபடி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷன் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அலைச்சலை கொடுக்கும். வியாபார விரிவாக்கம் தொடர்பான பணியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இடையூறு ஏற்படுத்தியவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். தாமதமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை அதிகரிப்பதுடன் அலைச்சலும் அதனால் சோர்வும் ஏற்படக்கூடும். நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று கூடுமானவரை எதையும் யோசித்து செயல்படுத்துவது நல்லது. பெண்கள் இன்று குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியுங்க. காதல் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லும். இப்போதைக்கு நீங்க பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். பிடிவாத குணத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க.
உயர்கல்வியில கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். என்று மாணவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், முருகப்பெருமான் வழிபாட்டையும், விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று வேலை சுமை கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும். சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டாகும். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். ரோகிணி. இன்று வியாபாரம் விரிவாக்கம் செய்யக்கூடிய விஷயங்களை முன்னேற்றம் இருக்குங்க. இடையூறு ஏற்படுத்தியவர்கள் விலகி செல்லக்கூடும். வேலை சுமை கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும். உடல் சோர்வு இன்று ஏற்படக்கூடும். சில மாற்றங்கள் கண்டிப்பாக வரக்கூடும். புத்தி சாதுரியம் இன்று வெளிப்படக்கூடுங்க. எதையும் நீங்க சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மிருக சிரீஷம். இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. எடுத்தோம் கௌத்தம் எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொழில் வியாபாரம் விரிவாக்கம் தொடர்பான பணியில் முன்னேற்றம் இருக்கும். இடையூறு ஏற்படுத்தியவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். இன்று வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறக்கூடுங்க. உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் கண்டிப்பாக குறையுங்க. வியாபாரமும் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். புதிய வாடிக்கையாளர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். உத்தியோகத்தில் உங்களுடைய கை ஓங்கி இருக்குங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். பண வரவுக்கு இன்று குறைவு இருக்காது. மனக்குழப்பம் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். திறமையாக செயல்பட்டு எதிலும் பாராட்டுகள் பெறுவீர்கள். சின்ன விஷயத்திற்கு கூட கோபம் வருங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். நிதானமாக பேசுவது நன்மை கொடுக்கும். வேற்று மொழி பேசும் நபரால் நன்மைகள் ஏற்பட கொடுங்க. இன்று நீங்க உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று பதட்டமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. பெண்கள் இன்று விறுவிறுப்புடன் செயல்படுவீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று குடும்ப நலனை கருதி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். காதலில் உங்களுக்கு அடுத்த கட்டம் சிறப்பாக இருக்கும். பெரிய அளவுல பிரச்சனை இருக்காது. காதலில் முடிவெடுக்கும் பொழுது தெளிவு இருப்பது நல்லது. அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். விளையாட்டுத் துறையில் ஆர்வம் ஏற்படக்கூடும். முடிஞ்ச அளவு மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், முருகப்பெருமான் வழிபாட்டையும், விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடும். திறமையாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டாகும். தொழில் பக்தியுடன் காணப்படுவீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் இன்று கண்டிப்பாக மேலோங்குங்க. திருவாதிரை. இன்று முன்கோபப்பட வேண்டாம். நிதானமாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டும். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் கண்டிப்பாக இருக்குங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடும். இன்று உத்தியோகத்தில் உங்களுடைய கை ஓங்கி இருக்க கொடுங்க. முன்கோபம் மட்டும் படாமல் இருக்க பாருங்கள். தேவையில்லாத விஷயங்களை கவனம் செலுத்த வேண்டாம். புனர்பூசம். நீண்ட நாள் ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்குங்க. சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். திறமையாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முன்கோபங்கள் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடுங்க. சாதகமான நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு டென்ஷன் அதிகரிக்கும், கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசினியர்கள். இன்று தெளிவாக சிந்தனை எடுப்பதன் மூலம் காரியங்களை வெற்றி இருக்குங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள கொடுங்க. உங்கள் பலவீனத்தை கண்டிப்பாக உணர்வீர்கள். உடல் நலம் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். திருமண பேச்சுக்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மாற்று மருத்துவம் இன்று கை கொடுக்கும். வேற்று மதத்தவர்கள் அறிமுகமாக கூடுங்க. வியாபாரத்தில் இன்று நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிக்க கொடுங்க. என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுங்க. திறமையாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள்.
உங்களுடைய வார்த்தைகளுக்கு இந்த மதிப்பு கொடுங்க. இன்று உங்களுடைய பேச்சுக்கு அனைவரும் செவி சாய்க்க கூட்டும். பெண்கள் இன்று தூரதேச பயணங்களை மேற்கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காதல் போன்ற விஷயங்களில் பெரிய பிரச்சனை இல்லை. பிடிவாதத்தை மட்டும் தளர்த்திக் கொள்ளுங்கள், அது போதும். காதல் இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள், படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை செல்லக்கூடாது. மூட நம்பிக்கைகளில் தயவு செய்து கவனம் செல்ல வேண்டாம். கேள்வி ஞானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். படிப்பின் அருமையை புரிந்து கொள்வீர்கள். லட்சியங்களை ஓரளவு நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்பட கொடுங்க. வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கக்கூடும். மனக்குழப்பம் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். இன்று வேற்று மொழி பேசும் நபரால் நன்மை ஏற்பட கொடுங்க. பூசம். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். யதார்த்தமான நிலை இன்று இருக்க கொடுங்க. திறமையாக செயல்பட்டதிலும் வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். என்று உங்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படும் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ஆயில்யம். என்று தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவீர்கள். சந்தேக புத்தியை மட்டும் தயவு செய்து விட்டுவிடுங்கள். எடுத்த வேலையை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தாயாருடன் சின்னதாக மனத்தாக்கல் வரக்கூடுங்க. அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று நேரம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. சிம்மம் ராசினியர்கள். இந்த மன கஷ்டம் மனக்கவலை இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இனிய கனவுகள் மேலோங்கி விட கொடுங்க. கம்பீரமாக பேசி இன்று காரியங்களை சாதித்து விட முடியும். இன்று அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். எடுத்த வேலைகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்பட கொடுங்க. தாயாருடன் மனத்தாங்கல் கொஞ்சம் ஏற்படக்கூடும். பழைய கடனை தீர்ப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு புதிய யோசனையை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். வெளிவட்டார தொடர்புகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனைகள் தீருங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு விமர்சனையும் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். சாதுரியமான பேச்சால் ஆதாயம் ஏற்படக்கூடும். பணபரவும் கண்டிப்பாக கொடுங்க. காரிய தடைகள் கண்டிப்பாக நீங்கும். செல்வம் சேரக்கூடிய சூழல் இருக்கின்றது. செல்வாக்கும் கண்டிப்பாக உயரக்கூடும். வாழ்க்கை தரம் உயர எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். கடினமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மகிழ்ச்சியாக இன்று நீங்க பொழுதை கழிப்பீர்கள். நிதானமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கூடுதல் பணம் வர வேண்டி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று வியாபாரம் உங்களுக்கு லாபகரமாகத்தான் நடக்க கொடுங்க. உத்தியோகம் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொந்தரவுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்குங்க. அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடும். பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சி அடைவீர்கள். பெண்களுக்கு வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. குடும்ப தேவைகள் எல்லாம் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. இன்று காதலை பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம். நடக்கும் விஷயங்களை தெளிவாக அணுக பாருங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள், கல்வியில் கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள். உயர்கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். விளையாட்டுத் துறையில் வெற்றி ஏற்படக்கூடும். லட்சியங்கள் கண்டிப்பாக கைகூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று எடுத்த வேலையை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கூடுதல் பணவரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வெளிவட்டார தொடர்புகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். செல்வாக்கு ஒங்கும் நாளாக இருக்க கொடுங்க. விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். என்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறும் நன்றே சொல்ல முடியுங்க. இன்று வீண் விவாதங்களை மட்டும் நீங்க கலந்து கொள்ள வேண்டாம். பூரம். என்று பேச்சை குறைத்துக் கொள்ளுங்கள். காரியங்களை நிதானமாக செய்ய பாருங்கள். இந்த உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க.
தேவையான பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். குடும்பத்தில் வீண் விவாதங்கள் வந்து தோன்றுங்க. நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று உங்களுக்கு உணர்ச்சி வசப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரம், இன்று காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. திட்டமிடுதல் என்பது கண்டிப்பாக வேண்டும். காரிய தடை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். செல்வம் செல்வாக்கு கூடும் நாளாக இருக்கக்கூடும். உங்களுடைய பலமளித்தை என்று நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். சிலரின் தவறை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகளை சிக்குவீர்கள். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். குழப்பம் ஏற்படும் பட்சத்தில் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்கள். அது போதுங்க. கன்னி ராசினியர்கள், என்று கொஞ்சம் நீங்க பரபரப்புடன் காணப்படுவீர்கள். செய்ய நினைத்த காரியங்கள் கூட கொஞ்சம் தாமதமாகத்தான் நடைபெறக்கூடுங்க. தயவு செய்து உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட வேண்டாம். இருந்தாலும் கலகலப்பான சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். எடுத்த வேலையை அற்புதமாக செய்து முடிக்க முடியும். என்ற பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. பழைய கடனை தீர்ப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வியாபாரத்தில் இன்று நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். லாபம் கணிசமாக உயரக்கூடுங்க. உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். புது புது விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். அடுத்தவருக்கு தொந்தரவுகள் செய்யும்படி எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட வேண்டாம். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடுங்க. பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். விருந்தினர்கள் வருகையும் இருக்கக்கூடும். தடைப்பட்டு வந்த திருமண காரியங்கள் சாதகமாக முடியும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தில் வீண் விவாதங்கள் வந்து தோன்றும். கவனமாக செயல்படுவது எப்பொழுதும் நல்லது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டுங்க. என்று யதார்த்தமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சாமர்த்தியமாக செயல்படுத்தி காரியங்களை வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் என்று குடும்ப நலனுக்காக சில முக்கிய முடிவுகளும் எடுக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம், பரபரப்பும் வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமை வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை நீங்க. என்று மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சுலபமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு இன்று முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம், என்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். விருப்பங்களை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. சந்தோஷ எண்ணங்களும் இன்று வெளிப்பட கொடுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தேட வேண்டாம். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பது நல்லது. நீங்கள் உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. யாரிடமும் இன்று நீங்க கோபப்பட வேண்டாம். நடக்கும் காரியங்களை நீங்க துரிதமாக செயல்படுத்துவீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். அஸ்தம், இன்று மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். சந்தோஷமான மழை என்று ஏற்படக்கூடும். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. சந்தோஷ எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். என்று உங்களுக்கு காரியங்கள் கைகூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சித்திரை, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். என்று உங்களுக்கு பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் சந்தோஷமும் ஏற்படக்கூடும். துலாம் ராசினியர்கள், இந்த சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. குடும்பத்திலும் கலகலப்பான சூழல் உருவாகக்கூடும். புதியவரின் நட்பால் இந்த உற்சாகம் அடைவீர்கள். கேட்டடித்தில் உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். வியாபாரத்தில் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. லாபத்திற்கு என்று குறைவரை காத்து உத்தியோகத்தில் சக நண்பர்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். மனசாட்சிப்படி செயல்படும் நாளாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழல் கண்டிப்பாக மாறும். குடும்பத்தில் உறுப்பினர்கள் மூலம் வருமானம் வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சொன்ன சொல்லை எப்படியாவது காப்பாற்றி விடுவீர்கள். ஒரு சில பணியின் காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் இருக்குங்க. குடும்பத்தாரிடம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக செல்ல பாருங்கள். சில இடங்களில் முன்கோபங்கள் வெளிப்படக்கூடும். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டு காரியங்களில் ஈடுபடுவது மிக நல்லது. கருத்துக்களை பரிமாறும்போது மிகவும் கவனம் இருக்கட்டும். யார் என்ன சொன்னாலும் தயவு செய்து கோபித்துக் கொள்ள வேண்டாம். இருந்தாலும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு மனசுக்குள் மகிழ்ச்சி கொடுங்க. காரியங்களை வெற்றி ஏற்பட கொடுங்க. நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். சந்திராஷ்டிரம் இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெற முடியும். பெண்கள் இன்று அவசரமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். எதை செய்வதாக இருந்தாலும் பெண்கள் யோசித்து செய்யுங்கள். பதட்டம் கொள்ள வேண்டாம். பெண்கள் இன்று
முடிக்க முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை குழப்பம் இருந்து கொண்டே இருக்குங்க. காதல்ல தெளிவான முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் விட்டுக் கொடுக்க பாருங்கள் என்று மாணவர்கள். செய்யும் செயலை நிதானமாக செய்ய வேண்டும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்கள் இன்று முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். கண்டிப்பாக வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செய்யும் முடிவில் வச்சிருக்குங்க. சிரமங்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாகும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுப்பது நல்லது. வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். விருந்தினர்கள் வருகை இருக்குங்க. இன்று நீங்க பேச்சை குறைத்துக் கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். சுவாதி. பதட்டப்பட வேண்டாம். பொறுமையும் நிதானமும் இருப்பது நல்லது. தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். யாரையும் இன்று நீங்க குறைகள் சொல்ல வேண்டாம். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் இருக்கும். இன்று நீங்க பதட்டப்படுவீர்கள். அதனை மட்டும் கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. விசாகம். இன்று எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அந்த சிரமத்தை நீங்கள் தான் முறியடிக்க வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இன்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். வீட்டுக்கு பொருள் தேவை கொஞ்சம் இருக்குங்க. அதனை சமாளித்து விடக்கூடிய சூழலும் இருக்கும். இன்று நீங்க செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் கூடும் நாளாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, வார்த்தைகள்ல கவனம் இருக்கட்டும். விருச்சிகம். விருச்சிகம் ராசினியர்கள். இன்று ஓரளவு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். உறவினர்கள் நண்பர்களுடைய உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடும். அரசாலும் உங்களுக்கு அனுகூலம் உண்டாக கொடுங்க. வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வரக்கூடும். இன்று வியாபார நோக்குடன் இன்று நீங்க செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோக மாற்றத்தை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உயர் அதிகாரிகள் அதிசயம்படி நடந்து கொள்வீர்கள். புத்தி சாதுரியத்தால் இந்த காரியங்களை வச்சு இருக்குங்க. எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருந்தாலும் பார்த்து பக்குவமாக செய்யுங்கள். டென்ஷன் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அலைச்சலை கொடுத்தாலும் பின்னர் எல்லாம் சரியாக கொடுங்க. தொழில் வியாபாரம் விரிவாக்கம் தொடர்பான பணியில் முன்னேற்றம் இருக்கும். இடையூறு ஏற்படுத்தியவர்கள் விலகி செல்ல கொடுங்க. பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். தாமதமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை அதிகரிப்பதுடன் அலைச்சலும் அதனால் சோர்வும் ஏற்பட கொடுங்க. பெண்கள் நியாயமான விஷயங்களை நேர்முடன் செய்து முடிப்பீர்கள். கலகலப்பான சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் அவசர முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். காதல் உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. தெளிவான முடிவெடுப்பதன் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதலை பற்றின புரிதலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லா வகையிலும் நல்லது ஏற்படக்கூடுங்க. என்று மாணவர்கள். பிடிவாதம் வேண்டாம். பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். படிப்பில் முழு அக்கறை கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்ற மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். நினைப்பதுபடி காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிர்பாராத பண வரவுக்கு உண்டாக கூட்டும். உறவினர்கள் வருகின்ற இருக்க கூட்டுங்க. இன்று அனைவரும் அதிசயம்படி நடந்து கொள்வீர்கள். இன்று டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். கோபப்பட வேண்டாம். அனுஷம். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாம் சூடு பிடிக்குங்க. புத்தி சாதுரியம் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். ஆசைகளும் கனவுகளும் இன்று பூர்த்தியாக கொடுங்க. எதிர்மறை சிந்தனை வெளிப்படக்கூடும். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடும். கேட்டை. நியாயமான விஷயங்களை நேர்மையாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்க கொடுங்க. அதனை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். திருமண முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று உங்களுக்கு நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும்.
சில விஷயங்களை நீங்க பார்த்து பக்குவப்படுத்திக் கொண்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள், இன்று உங்களுக்கு முடிவுல முன்னேற்றம் இருக்கும். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறக்கூடும். உடன் பிறந்தவர்கள் வழியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உங்கள் வேலைகளை நீங்க கண்டிப்பாக பகிர்ந்து கொள்வீர்கள். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படக்கூடுங்க. வியாபாரத்தில் இந்த நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். புதிய வாடிக்கையாளர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். புதிய நபர்களின் அறிமுகமும் கிடைக்கக்கூடும். உத்தியோகத்தில் உங்களுடைய கை ஓங்கி இருக்க கொடுங்க. என்ற கடன் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். பண வரவுக்கு என்று குறைவு இருக்காது. மனக்குழப்பம் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். திறமையாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். நிதானமாக பேசி பழகுவது என்பது கண்டிப்பாக நல்லது. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. மாற்று மொழி பேசும் நபரால் உங்களுக்கு நல்லதொரு செய்திகள் வரக்கூடும். இல்லத்தில் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உங்கள் பலமிடத்தை நீங்க உணர்ந்து கொள்வீர்கள். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். இன்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். இருந்தாலும் மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். மாந்திரிகம் செய்கின்றேன், தாந்திரிகம் செய்கின்றேன் என்று, வசியம் செய்கிறேன் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். அது மட்டுமே வெற்றியை கொடுக்கும். பெண்கள் என்று அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். பெண்களுக்கு என்று மன தடுமாற்றம் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். கணவனிடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. காதல் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் கொடுக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் திருமண முயற்சியை நோக்கியும் செல்லக்கூடும். இல்லத்தில் கலந்து பேசுங்கள், நல்லதொரு முடிவு கிடைக்கும். என்று மாணவர்கள் பதட்டப்படுவீர்கள். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். தியானம் போன்ற விஷயங்களை நாட்டம் கொள்ளுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். மாணவர்கள் இன்று நல்ல முடிவு எடுப்பதன் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம், என்ற சகோதரர்களால் லாபம் ஏற்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உறவினர் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடுங்க. மதிய நுட்பத்துடன் செயல்படுவீர்கள். சந்தித்தவர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. ரகசியங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பூராடம், இன்று கடின உழைப்பு வெளிப்படக்கூடும். சாந்த குணத்துடன் பேசுவீர்கள். நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். தன லாபமும் சீராக இருக்கக்கூடும். உதவி என்று வருவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள் என்று நீங்க வீண் பழிகளிலிருந்து விடுபடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திராடம், தொழில் வியாபாரம் சீராக இருக்கும். முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். கடன் பற்றிய விவகாரங்களில் தெளிவு வேண்டும். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி கொடுக்கும். தொழிலில் உங்களுக்கு உறுதுணை புரியும் நாளாக இருக்கக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. சுற்றுப்புற சூழ்நிலை தொந்தரவு கொஞ்சம் இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். இனி யதார்த்தமாக பேசி காரில் ஈடுபடுவீர்கள். வெற்றிக்கான வழிவகை செய்து கொள்ளும் நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. மகரம் மகரம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு யதார்த்த பேச்சு சிலர் மனதை பாதிக்கும், கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். சுற்றுப்புற சூழ்நிலையின் தாக்கம் கொஞ்சம் இருக்கக்கூடுங்க. ஜலதோஷம் போன்ற பிரச்சனை இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பின் விளைவுகளை உணர்ந்து நீங்க செல்லப்பட வேண்டும். உடன் பிறந்தவர்கள் உதவிகரமாக நடந்து கொள்வார்கள். வெற்றிக்காக இன்று நீங்க கடுமையாக போராடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. வாகனத்தில் மித வேகத்தை நீங்க பின்பற்ற வேண்டும். பண வரவுக்கு இன்று குறைவு இருக்காது. எதையும் நிர்ணயிக்கக்கூடிய திறன் அதிகமாக இருக்க கொடுங்க. மற்றவர்களுக்காக உதவி செய்யும் பொழுது வீண் பழி சொல் கேட்க வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக பேசி பழகுவது இன்று மட்டுமில்லை என்று நல்லது. உடல் சோர்வு கொஞ்சம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த ஊழல்கள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கக்கூடும். பிள்ளைகள் உங்களை பெருமை சேர்ப்பார்கள். விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்வீர்கள். கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். குடும்பத்துடன் இன்று வெளியிடங்களுக்கும் சென்று வருவீர்கள். எடுத்த காரியத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். பெண்கள் இன்று அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் உங்களுக்கு புரியாத புது போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. சமாளித்து வெற்றி நடை போட முடியும். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் கவனம் சேர வேண்டாம். கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வது மிக நல்லது. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு
எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று அனைவரும் உங்களை பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். அனைவரும் பெருமை சேர்க்கும் விதமாக நடந்து கொள்வீர்கள். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கும் சென்று வருவீர்கள். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். என்று நீங்க பெண் விளைவுகளை உணர்ந்து நீங்க செயல்பட வேண்டும். திருவோணம். அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். வியாபார நோக்குடன் செயல்படக்கூடுங்க. பொது வாழ்க்கையில தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடும். கவனமாக பேசி பழகுவது எதிலும் நல்லது. உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். கேளிக்கை வினோத நிகழ்ச்சிகளை பங்கு கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு தன வரவு கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மனம் கொஞ்சம் பதப்பதைக்கும். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். அவிட்டம். குழப்பத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். குடும்பத்தினருடன் சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. நித்திரையில் உங்களுக்கு கனவுகள் வரக்கூடும். புண்ணிய காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஆன்மீகத்தின் நாட்டம் அதிகரிக்கக்கூடும். பணிகள் உங்களுக்கு நிறைவேற கால தாமதம் பிடிக்குங்க. அனுபவசாலியின் ஆலோசனை கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிர்வரும் பணிகளுக்கு முன்னேற்பாடு அவசியம். என்று நீங்க இடைவெளிகளை எல்லாம் சரி செய்து கொள்ளும் இருக்கக்கூடுங்க. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக வரக்கூடும். கும்பம் ராசினியர்கள். என்று நீங்க யதார்த்தமாக செயல்படுவீர்கள். காரியங்களை எல்லாம் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பொதுநல சிந்தனையுடனும் செயல்படுவீர்கள். நிகழ்வுகள் உங்களுக்கு மாறுபட்டதாக இருக்கக்கூடும். உங்களிடம் பழகின்ற நல்லவரையும் தவறாக கருதக்கூடிய எண்ணங்கள் மேலோங்குங்க. பார்த்து பக்குவமாக தான் பேச வேண்டும். வியாபாரத்தில் கூடுதல் பணிபுரிவது அவசியம். பண வரவு குறைந்த அளவில் இருந்தாலும் போதும் என்ற மனப்பான்மையில் இருக்கக்கூடும். சத்தான உணவுகள் எடுத்துக்கொள்வது மிக நல்லது. எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வெற்றி பெறுவதற்காக கடுமையாக உழைப்பீர்கள். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கண்டிப்பாக கூட்டும். பதவிகள் சம்பந்தமான விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சாமர்த்தியமான செயல்பாடுகளை வெற்றி இருக்கும். மன மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடுங்க. இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள். சொத்து சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தடைப்பட்ட காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தடை நீங்கி உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக முடியுங்க. வாக்கு வன்மையால் நன்மைகள் ஏற்படக்கூடும். தெய்வீக சிந்தனை ஏற்படக்கூடும். பண பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடுங்க. வாகன யோகமும் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று அதிகாலையிலேயே எல்லா வேலையும் செய்து முடிக்கக்கூடிய சூழல் இருக்கும். காலையில் சுறுசுறுப்பாக எழுந்திருச்சு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். பெண்கள் இன்று முகப்பொலிவும் அழகும் கொடுங்க. திருமண முயற்சிகள் கை கொடுக்கும். இல்லத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். காதல் மட்டுமே கொஞ்சம் தொல்லை கொடுக்கும். பதட்டம் இருக்கும். குழப்பம் இருக்கும். பொறுமை இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். அதனை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டுங்க. படிப்படியாக முன்னேறி செல்லக்கூடுங்க. கல்வியில் கூட சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்கள் இன்று இனிமையாக பேசி காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடைய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். சத்தான ஆகாரங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. நிகழ்வுகள் மாறுபட்டதாக இருக்கக்கூடும். உங்களிடம் பழகின்ற நல்லவரையும் கருதாகக்கூடிய எண்ணங்கள் இருக்கக்கூடுங்க. சந்தேக உணர்வு மட்டும் தயவு செய்து வேண்டாம். விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். அனைவரும் பாராட்டபடி நடந்து கொள்வீர்கள். எண்ணிய காரியங்கள் எண்ணியபடி நடக்குங்க. இன்று நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சதயம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். பொதுநல சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். புதிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். குதூகலமான சூழல் இன்று ஏற்படக்கூடுங்க. இன்று வியாபார நோக்குடன் பழகுவீர்கள். பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. இன்று உங்களுடைய மனசுக்குள்ள மகிழ்ச்சி இருக்கும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. திறமையுடன் இன்று காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்களை வெற்றி இருக்குங்க. இன்று நீங்க முடிக்க முடியாத காரியங்களை முடித்து காட்டுவீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடுங்க. மீனம் ராசினியர்கள். இன்று உங்க வாழ்க்கையில நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பொது நல சிந்தனையுடன் செயல்படக்கூடிய சூழலும் இருக்கக்கூடும். உங்க மனசுக்குள் கண்டிப்பாக மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடுங்க. எதிர்மறையாக பேசுவரிடம் விலகி இருப்பது நல்லது. நல்லன்பு அனைவரும் பாராட்டக்கூடுங்க. தொழிலும் திட்டமிட்டபடி நடக்கக்கூடும். வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கி இருக்கக்கூடும். இலக்கும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். ஆதாய பண வரவு கிடைக்கக்கூடுங்க. பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடுங்க. இந்த முக்கிய நபர்களின் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள்.
பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கக்கூடும். கொடுத்த வேலையை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சிந்தனை அதிகரிக்க கூடுங்க. வாழ்க்கையில் எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். குதூகலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். சூழ்நிலைகளில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் உண்டாகக்கூடும். பிள்ளைகள் மூலம் வரவேண்டிய விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிள்ளைகளை நினைத்து நீங்க பெருமைப்படுவீர்கள். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கொடுங்க. திட்டமிட்டபடி காரியம் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. செல்வாக்கு கூடும் நாள் என்று சொல்ல முடியும். சுய மரியாதை கண்டிப்பாக கூடும். பெண்கள் என்று சுயநல போக்குடன் நடந்து கொள்வீர்கள். பார்த்து சில இடங்களில் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். யாரையும் சந்தேக நோக்கில் பார்க்க வேண்டாம். உடல் சார்ந்த பிணிகள் கொஞ்சம் இருக்கும். அதனை சரி செய்து கொள்ள வேண்டும். காதல் நெருக்கடித்தான் கொடுக்கும். போக போகத்தான் சரியாகும். காதலுக்காக நேரத்தை மட்டும் வீணடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல கொடுங்க. கல்வியில மிகுந்த நாட்டம் ஏற்படக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இன்று எதிர்பாராத திருப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாத்தி. இன்று பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திட்டமிட்ட வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். பொதுநல சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். நிகழ்வுகள் மாறுபட்டதாக இருக்கக்கூடும். நல்லவரை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். ரகசியம் மட்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரட்டாத்தி. இன்று தொழில் சம்பந்தமாக எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்குங்க. எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற வேண்டியிருக்கும். சாமர்த்தியமாக செயல்பட்டு முன்னேறி செல்வீர்கள். வழக்கு விவகாரங்கள வெற்றி இருக்குங்க. சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். இன்று உங்களுக்கு சுலபமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெற முடியும். காரிய தடைகள் நீங்கி நன்மை ஏற்படக்கூடும். ரேவதி. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். தொழிலும் உங்களுக்கு சிறப்பாக நடைபெறக்கூடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பணவரவும் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். சத்தான உணவுகளை உண்டு மழுவீர்கள். சுயநல நோக்குடன் இன்று நீங்க பழகுவீர்கள். எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். அனைவரும் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். இன்று நீங்க பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொள்ளுங்கள். அவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.